வைல் லூப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டூ வைல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் அது ஒன் டைமாவது பிரிண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஓப்பன் பிளாக் க்ளோஸ் வைல் கண்டிஷன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு டைம் ஆகுது உள்ளே வந்து அங்கே உள்ளே இருக்க பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸிட் லெவல் செக்கிங் லூப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா இது எக்ஸிட் ஆகும்போது தான் அதோட கண்டிஷன் என்னன்றதே அது என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். ஸோ டூ வைல பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு லூப் 3ன்னு நேம் வச்சுக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ். உள்ள என்னோட என்ட்ரி பாயிண்டான மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ளே போயிட்டு ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் அண்டு க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் I is equal to 1 பிகாஸ் என்னோட ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 1. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ ஓப்பன் அண்டு க்ளோஸ். இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் தான் நான் யாரை செக் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட கண்டிஷனை செக் பண்ணுவேன். என்ன அப்படின்னா I வந்து லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். ஸோ செமிகோலன் உள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா system டாட் அவுட் டாட் println கொடுத்து ஓப்பன் அண்டு க்ளோஸ். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது எனக்கு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகணும். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த 1 என்னென்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டே இருக்கும் அன்டில் அது எனக்கு என்ன பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டி டைம் 1 1 1 1ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் உள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகணும். 1க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 3 அப்படின்னு எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணுன்றதுனால நான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். என்னோடய ஃபைல் நேம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அஸ் அ கிளாஸ் நேமாக இருக்கணும். ஸோ loop 3.javaன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஜாவா சி loop 3.java என்டர் தரேன். எனக்கு கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இது எப்படி நான் வந்து இது எக்ஸிட் லெவல் செக்கர்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கண்டிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு உள்ளே வர நம்பரு கிரேட்டர் தென் 10 இருந்தால் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிரேட்டராக மாற்றுறேன். இப்போ கவனிங்க, இந்த I is equal to எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1ன்னு இருக்குது. இப்போ இந்த 1 என்ன ஆகும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பிளாக்குள்ளே போயிட்டு ஒரு டைமாவது அது என்னவாகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகிட்ட பிறகு தான் எக்ஸிக்யூட் ஆகிட்ட பிறகு தான் எனக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1ன்னு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய லூப் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபெயில் ஆகிடும். ஸோ நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இங்கேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன மட்டும் வந்திருக்கு பாருங்கள், 1 மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா செகண்ட் டைம் போகிறப்போ எனக்கு 2ன்னு அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல என்னோடய கண்டிஷனை செக் பண்ணும்போது எனக்கு ஃபெயில் ஆகிடுது. ஃபெயில் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டூ வைல்னு சொல்லுவாங்க.